தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் 2.25 கோடி குடும்பம் இருக்கு. முதலமைச்சருடைய முதல் கடமை வந்து இந்த 8 கோடி மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க அதில் தெரிந்து கொண்டால்தான் இந்த 8 கோடி மக்களுக்கு திட்டம் கொடுக்கலாம். அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த தரவுகள் நவீன தரவுகளை வைத்தால் தமிழ்நாடு மிக வேகமாக வளர்ச்சி பெறும். இது அவசியமானது என்று சொன்ன உடனே அவர் சொன்னாரு, எங்க கட்சி உடைய தேர்தல் அறிக்கையில் முதல் அறிவிப்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் பிரதிநிதித்துவம் சமூக நீதி அடிப்படையில் வழங்கப்படும். அதற்காக நாங்கள் சாதிவாரி கணக்கு நடத்துவோம் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது என்று எனக்கு தெரிவித்தாங்க. ஆக இப்போ நமக்கு எல்லாமே ஒரே இதில் தான் இருக்கிறோம். இப்போ ஒரே எண்ணம் ஒரே கோட்பாடு தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இவ்வளோ காலமாக அதுக்கு போராடணும், என்னென்னமோ பண்ணோம். நம்ம கோரிக்கை என்ன? இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையோ ஒரு மத பிரச்சனையோ ஒரு பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்ன கணக்கு இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அடுத்தது நம்ம திட்டங்கள் கொடுக்கலாம். இடஒதுக்கீடு என்பது ஒரு பகுதி எவ்வளவுதான். இது இல்லாம அதை மீறி எவ்வளவு இருக்கு. வீடு கட்டுறது, கடன் கொடுக்கறது, எல்லாம் மலைக்குறவர்கள் ஒரு உதாரணம் சொல்ல, மலைக்குறவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியாது. தெலுங்கானாவில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதுல 75 கேள்விகள் கேட்டாங்க. 59 முதல் கேள்விகள், இரண்டாவது கேள்விகள் வந்து அதுல 19 கேள்விகள் கேட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட 74-75 கேள்விகள் கேட்டாங்க. அதுல என்னென்ன, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீடு எந்த மதத்தை சார்ந்தவர்கள், என்ன அது உட்பிரிவை சார்ந்தது, என்ன ஜாதியை சார்ந்தது, என்ன உட்பிரிவை சார்ந்தது, எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்கிறாங்க, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை அரசு வேலை, தனியார் வேலை எத்தனை இருக்கு, அந்த வீடு சொந்த வீடா, குடிசை வீடா, கல் வீடா, வீட்டில் பாத்ரூம் இருக்குதா, கழிப்பறை இருக்குதா, குடிநீர் தண்ணி இருக்குதா, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டு, அதுல செப்டிக் டேங்க் இருக்குதா, இல்ல அதுல வந்து விவசாயமா, விவசாய கூலியா, விவசாய நிலமா, இது எல்லா தரவுகளும் வச்சிருந்தா அதை கம்ப்யூட்டர்ல போட்டா போதும். அடுத்த 50 ஆண்டுகள் இந்த தரவுகளை வைத்து எவ்வளவு திட்டங்கள் கொடுக்கலாம். வேகமா தமிழ்நாடு முன்னேறும். எல்லாம் இல்லாதவர்களுக்கு, எந்த சமூகமா இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும், இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி. அதற்கு யாரு இல்ல, யாருக்கு இல்ல, யாருக்கு கிடைக்கலன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு தான் நமக்கு இப்ப இருக்கிற நவீன டேட்டா வேணும். நீதிமன்றமும் அந்த டேட்டா கொடுத்தாதான் நீதிமன்றமும் ஏத்துக்கிறாங்க. பீகார்ல இடஒதுக்கீடை அதிகப்படுத்தினாங்க இதை வச்சுக்கிட்டு, ஆனா அது ஏத்துக்கல நீதிமன்றம். ஏன்னா அந்த இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினது ஒன்லி நம்பர்ஸ் வச்சுதான், பாப்புலேஷன் வச்சுதான் இடஒதுக்கீடு வழங்கினாங்க. நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, நீங்க அதுல சமூக பின்தங்க நிலையை கொண்டு வரல, அதனாலதான் நாங்க அது தடை கொண்டிருக்கிறோம். நீங்க ஒன்னு பாப்புலேஷன், 2 சோசியல் பேக்வர்ட், 2 சேர்த்து நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க அதை ஏற்றுப்போம். அதே நேரம் இந்த சர்வே வேணும். சென்சஸ் எடுப்பது மத்திய அரசினுடைய கடமை. சர்வே என்பது தமிழ்நாடு அரசோ எந்த மாநில அரசு, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே யார் வேணா எடுக்கலாம். மத்திய அரசு எடுக்கலாம், மாநில அரசு எடுக்கலாம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் எடுக்கலாம், யார் வேணா எடுக்கலாம். அந்த அடிப்படையில தான் கர்நாடகா உயர்நீதிமன்றமும் சரி, பீகார் உயர்நீதிமன்றமும் சரி, இந்த 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி எடுக்கிறது அதை ஏத்துக்கிட்டாங்க. நீதிமன்றமும் ஏத்துக்கிச்சு. அது உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்திச்சு, தடை பண்ணல. அதனால லீகலாவும் எந்த தடையும் கிடையாது, சோசியலா எந்த தடையும் கிடையாது. அதனால நிச்சயமா இதெல்லாம் கொண்டு வரணும்னு நம்முடைய எண்ணம். இது வந்து இது நானு நீங்க அப்படிலாம் கிடையாது. நாம் எல்லாம் சேர்ந்து இது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நம்ம இதை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் இன்னைக்கு இந்த ஒரு கூட்டத்தை நம்ம நடத்திருக்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் எனக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. மீண்டும் நான் வரவேற்கின்றேன். இப்போது நம்ம எல்லா தலைவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுட்டு இறுதியாக நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் போட்டு நமக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணலாம். நம்ம